நம்மளுக்கு நல்ல எல்லா சூழ்நிலைகளை தந்து ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய வல்ல செயல்களை, நல்ல செயல்களை எண்ணி நாம் ஆண்டவரை துதிக்க இருக்கிறோம். யோபு சொல்கிறார், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அவர் சொல்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்த ஒன்றையும் அவர் தடை பண்ணவே விட மாட்டார். அவர் குறித்திருக்கிறதை நமக்கு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் அந்த சர்வ வல்லமுள்ள தெய்வத்தை நாம் உயர்த்தி ஆராதிக்க இருக்கிறோம். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை அறிந்த பிள்ளைகளாய், தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவரீர் உமக்கு ஒப்பான தேவன் யார் என்கிற அந்த பாடலோடு கூட இணைந்து நாம் எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் பாட இருக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை துதித்து பாட இருக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடு கூட மகிமைப்படுத்தி நாம் பாட இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவராக இருந்து நம்மை இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய சர்வ வல்லமையை உணர்ந்த பிள்ளைகளாய் நாம் எல்லாரும் ஆண்டவரை உயர்த்தி அவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார், தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார், நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார். பாடுவோம். நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார், தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார், தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே, தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, கண்டிப்பாக நிறைவேறும், அது பொய் சொல்லாது, கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை நிறைவேறும். அவர் சர்வ வல்லவர், தேவனே சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார், நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார், நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார், தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார், தடைகளை உடைப்பவர் நீரானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே, கடலையும் காற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன், கடலை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே, கடலையும் காற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன், எல்லோரும் தேவனே சகலமும் செய்ய வல்லவர்,
தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்த நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு பாரதேவன் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு பானதேவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு பானதேவன் யார்? நம்முடைய ஆண்டவருக்கு ஒப்பான தேவன் யாரும் இல்லை. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது சர்வத்துக்கும் மேலான தேவன் அவர். அல்லேலூயா. சர்வத்துக்கும் மேலான தேவன், இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன், இந்த வானமும் பூமியும் உருவாகும் முன்பே இருக்கிற தேவன். அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிருக்கிறார். அவர் சர்வத்துக்கும் மேலான தேவன். வானத்தை சிங்காசனமாக அமைத்து உட்கார்ந்திருக்கிறவர். இந்த பூமியை பாதபடியாக கொண்டிருக்கிற அவ்வளவு பெரிய தேவன். அந்த தேவனாலே இது ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் படைக்கிற ஆண்டவர். ஒன்றுமில்லாமையிலிருந்து உண்டாக கடவது, வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை அகற்றக்கூடியவர். வேதம் சொல்கிறது அவர் சர்வ ஞானியாய் இருக்கிறார். அவர் சர்வ ஞானியாய் இருக்கிறார். கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்கிறவர், கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவர். உங்களுடைய என்னுடைய இயலாமையில அவர் உதவுகிற தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை மனித உதவியை நம்பி ஏமாந்து போய் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறீர்களோ, ஆண்டவரே என் இயலாமையில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் பல என் மனது மாமிசம் விரும்பினதை விரும்பி செய்து தோல்வி அடைந்து உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். என் இயலாமையில் உம்மை தேடி வந்திருக்கிற ஆண்டவரே, நீர் இந்த கால வேளையில் என்னை உருவாக்கும் என்று சொல்லி ஆண்டு நோக்கி பார்ப்போமா? அவர் நம்முடைய இயலாமையில் நமக்கு உதவி செய்கிறவர். அவர் சர்வ ஞானி. அந்த ஆண்டவரை எல்லாரும் உயர்த்தி நாம் அப்படியே பாடுவோம். என் இயலாமையில், என் இயலாமையில் இதோ உதவுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. என் இயலாமையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா ஜூலை மாதத்தில்
உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் சர்வ ஞானியே செயல்படுவீராக. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மையா. இன்னொரு விசை கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மையா. நான் எதிர்பார்த்த எல்லாம் என் வாழ்க்கையில தோல்வியாய் முடிந்து விட்டது. அன்றைக்கு யாக்கோபு போனது போல கோலும் கையுமாக இந்த நாள் ஆண்டோடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். கர்த்தர் என் வாழ்க்கையை இதோ யாக்கோபை போல ஆசீர்வதிப்பாரா? யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம் என்று வேதம் சொல்கிறதே. அந்த ஆண்டவர் என்னோடு இருந்து என்னை நடத்துவாரா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற நம்முடைய ஒவ்வொரு எதிர்பார்ப்பையும் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இதோ அதை உணர்ந்து இந்த சரணத்தோடு சேர்ந்து நாம் அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோமா? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி விதையார் கூடும். வெறும் கோலும் கையும் ஆமென் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி விதையார் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார், என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மையாரா. இன்னொரு விசை கிரகிக்க முடியா. ஆமென். கர்த்தர் நம்முடைய குடும்பத்துல, கர்த்தர் நம்முடைய வேலையில, கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்புல, கர்த்தர் நம்முடைய போக்குவரத்துல, கர்த்தர் நம்முடைய சரீர சுகத்துல ஆண்டவர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மையாரா. ஆமென். ஆண்டவரே என் வாழ்க்கையில செய்ய, எங்க வாழ்க்கையில செய்யப்பா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே. நான் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறவர், நான் ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார். யோபு சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அற்புதங்களை அவர் செய்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? ஆமென். ஆண்டவரே, நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அற்புதங்களை, அதிசயங்களை செய்கிற தேவன். இந்த காலை வேளையில எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அனைவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் இயலாமையில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் என்று சொல்லி இதோ நம்மை தாழ்த்தி ஆண்டவர் உயர்த்தி மீண்டும் அந்த முதல் சரணத்தை மட்டும் அப்படியே பாடி நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே அர்ப்பணிப்போமா? எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிடலாம். அப்படியே ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். என் இயலாமையில் ஆண்டவரே செயல்படுகிற ஆண்டவப்பா, உம்மிடத்து வந்திருக்கிறோம் என்று சொல்லி அப்படியே ஜெப நிலையிலே பாடுவோம். என் இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும்.
இந்த நாளில் செயல்படும் ஆண்டவரே. பலவிதமான கவலை கண்ணீரோடு பாடுகளோடு வேதனையோடு வந்திருக்கிற பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இடைப்படும். மலைகள் பெயர்ந்து போனாலும், சமுத்திர நடு சாமத்தில் சாய்ந்து போனாலும், மேலுள்ள நம்பிக்கை குற்றாமல் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். உமக்கு காரியம் செய்வீர் சர்வஞானியே. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீரே தொடர்ந்து மகிமைப்படுவீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமீன், அல்லேலூயா. உட்கார்வோம். இப்பொழுதும் ஒரு சிறப்பு பாடலை நம்முடைய பாடல் குழு வழியாக கேட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் உள்ள 377வது பாடல். நம்முடைய 377வது பாடல், ஜெயராஜ கொடி. கூட்டமே போராட்டம் செய்யினும் வெற்றி வேந்தராகுவோம். செல்லுவோம், வெல்லுவோம், நல்மீட்பர் நாமம் மூலமாய் வெற்றி சிறப்பாய் ஆளுவாய் பூமி எங்கும் ஜோதியாய். இந்த தேச ஜாதி பாஷக்காரரும் அரும் செய்தி கேட்பதால் இயேசுநாதர் மாண்பாய் ஆளும் காலமும் மாசமீபமானதால். செல்லுவோம், வெல்லுவோம், நல்மீட்பர் நாமம் மூலமாய் வெற்றி சிறப்பாய் ஆளுவாய் பூமி எங்கும் ஜோதியாய். அந்த நல்ல காலம் வந்தவுடனே ராஜரீகம் பண்ணுவார். அவபக்தியாவும் ஒழிந்திடவே நீதிமுறை நாட்டுவார். செல்லுவோம், வெல்லுவோம், நல்மீட்பர் நாமம் மூலமாய் வெற்றி சிறப்பாய் ஆளுவாய் பூமி எங்கும் ஜோதியாய். அன்பின் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டும் உம்மை ஆராதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் கிருபை தந்தீர். பாடல் வழியாய், ஜெபத்தின் வழியாய்
வேத வாசிப்புகள் வழியாய் ஆண்டவரே உம்மை கனப்படுத்த உதவி செய்து இப்பொழுதும் உடைய ஜீவ வார்த்தைகளை கேட்கிற ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த வேளையில் நீர் என்னோடு எங்களோடு நீர் பேசுகிற தேவன் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரும் பேசி நாமத்தை மையப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்தில் வந்திருக்க ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் மீண்டும் ஒரு விசையாய் வரவேற்கிறோம். ரெண்டாம் வேத பாடமாக வாசி கேட்ட மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? 25ஆம் வசனத்தை வாசிங்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? அல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள் என்பதை குறித்து ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிற அந்த பகுதியை நாம் இன்றைக்கு 2வது வேத பாடமாக வாசி கேட்டோம். இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25லிருந்து 34 வரை இந்த வசனங்களை நாம் வாசி கேட்டோம். பொதுவாக நம்முடைய சரீரமானது 2 அமைப்புகளை கொண்டதாக மனிதனுடைய சரீரம் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒன்று, அவன் சரீரம் சம்பந்தமான ஒரு உடலியல் அமைப்பில் ஒரு பிசியாலஜி நிலையிலே அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது. இன்னொன்று, சைக்காலஜிக்கல் ரீதியில், உளவியல் ரீதியில், மனம் சம்பந்தப்பட்ட நிலையில் அவருடைய உடல் அமைப்பு, அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை உடைய மனிதனுடைய அந்த உடல் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு மனிதன் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று சொல்லி பலவிதத்தில் கவலைப்படுகிற அந்த சூழ்நிலை, அது சரீரத்திலே இருக்கிற நம்முடைய அந்த மனம் சம்பந்தப்பட்ட ஒன்றாக அதிக நேரத்தில் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய மனம் என்ன சொல்கிறதோ அந்த உடையை அணிவதும், நாம் விரும்புகிற சாப்பாடை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனம் என்ன விரும்புகிறதோ அந்த சாப்பாட்டை தெரிந்து கொள்கிறதும், நாம் தங்குகிற இடத்திலையும் அதே போல் ஒரு சாய்ஸ் வருமே என்று சொன்னால் நம் மனம் விரும்புகிற மாதிரி அதில் பெஸ்ட்டாக இருக்கிற இடத்தை நாம் செலக்ட் பண்ணுவதும், பொதுவாக நம்முடைய மனம் அதிலே அதிகமாய் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகலாம் இந்த உடலியல், உளவியல், இந்த 2 காரியங்களில் இந்த சரீரம் சம்பந்தப்பட்ட, உடலியல் சம்பந்தப்பட்ட காரியங்களிலே நம்முடைய சரீரத்துக்கு ஒவ்வாத, நம்முடைய சரீரத்திற்கு ஒத்து வராத உணவு பழக்கங்களை நாம் கொண்டால் சரீரம் அதை ஏற்றுக்கொள்ளாமல், அதனாலே நமக்கு என்ன வருது, நமக்கு ஒரு கெட்டுப்போன ஒரு தண்ணீர் அல்லது உணவுகளை நாம் உட்கொள்ளும் என்றால் சரீரம் அதை உள்ளே அனுமதிக்காமல் அதை வெளியே தள்ளிவிடுகிறது.
அதை வாந்தியின் வழியாகவோ அல்லது டிசென்ட்ரி வழியாகவோ அது வெளியே அந்த இது ஒத்து வராத கெட்ட உணவு என்று சொல்லி அதை சரீரம் ஏற்றுக்கொள்ளாமல் வெளியே தள்ளிவிடுகிறது. ஆனால் நம்முடைய மனமோ அப்படி இல்லாமல் பலர் சொல்லுகிற அந்த காரியங்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு ஒரு காதிலே வாங்கி இன்னொரு காதில் அதை விட்டுவிட வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் அதை உள்ளே வாங்கி வைத்து அதை பற்றி வேதனைப்பட்டு கொண்டே இருக்கும். சரீரம் ஒத்துவராத காரியங்களை வெளியே தள்ளுவது போல மனம் நம்ம ஏற்றுக்கொள்ளாத காரியங்களை வெளியே தள்ளுவதிலே அதில் அநேக நேரத்தில் மனிதர்களாகிய நாம் தோல்வி அடைந்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவரை அதிகம் நேசிக்கிறவாக அவரை பின்பற்றுவாக இருக்கிறோமோ அவர்கள் வாழ்க்கையில் இந்த சரீரம் மனம் இரண்டிலும் அவர்கள் ஒரு கண்ட்ரோலோடு கூட அவங்க செயல்படுகிறதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையால் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மனம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் தான் இன்றைக்கி கவலையாக மனிதனுக்குள்ளே அது உருவெடுத்து அவனை பல பலவீனங்களுக்குள்ளே, வியாதிகளுக்குள்ளே, கஷ்டங்களுக்குள்ளே, அவருடைய சரீரத்தை அது பல கஷ்டங்களுக்குள்ளே கொண்டு போகக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகையினாலே ஆண்டவர் கவலைப்படாதிருங்கள் என்று பல முறை இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். கவலைப்படுதல் என்பதை இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் நல்லா புரிகிற வார்த்தையில் தமிழில் சொல்லணும்னா மன உளைச்சலாய் இருப்பது தான் அது கவலையாக இருக்கிறது. இன்றைக்கி இந்த மன உளைச்சல் இல்லாதவர்கள் யாருமே இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் சொன்ன காரியம் அது கவலையாக மன உளைச்சலுக்குள்ளே கொண்டு போய் அதனாலே நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அப்படி ஒரு தவறான முடிவுகளையும் எடுக்கக்கூடியவர்களையும் நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த மன உளைச்சல் அது மிகவும் கொடூரமானது. ஆகையால் இந்த மன உளைச்சலுங்கிற இந்த கவலை அது ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்க நமக்கு அது உதவியாக இருக்காது. மாறாக ஆண்டவரை கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக நம்மை தள்ளும். ஆகையால் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கவலையை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த கவலையை மேற்கொள்ள தான் ஆண்டவர் அங்கே பறவைகளை, காகங்களை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கள் என சாலமோன் மன்னன் முதற்கொண்டு உடுத்தாதவைகளை உடுத்து வைக்கக்கூடிய விதத்தில் அவைகளை நான் அலங்கரிக்கிறேனே, என்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட நீங்கள் எவ்வளோ விசேஷித்தவர்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பொதுவாக உலகத்திலே கவலைப்படுவதை குறித்து, இந்த மன உளைச்சல் படுகிற மக்களை குறித்த ஒரு ஆய்வு எடுத்த பொழுது 40% பேர் அவர்கள் எதற்காக கவலைப்படுகிறார்கள் என்று சொன்னால், நடக்காத காரியங்களை கற்பனையிலேயே அவர்கள் நினைத்து அதனாலே கவலைப்படுகிறார்கள். நடக்காத காரியங்கள் அவைகளை கற்பனையிலே ஏற்றிக்கொண்டு, மைண்டில் ஏற்றிக்கொண்டு அதனாலே கவலைப்படுகிறார்கள். ஒருவேளை நம்மிலே யாராயிலும் அப்படிப்பட்ட நடக்காத காரியங்களை நினைத்து கற்பனையில் ஏதோ மன உளைச்சலுக்குள்ளே போய் கவலையோடு கூட இருப்பீர்கள் சொன்னால், ஆண்டவர் இந்த நாளில் இப்படிப்பட்ட மன உளைச்சலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவாராக. அல்லேலூயா. ரெண்டாவதாக 30% மக்கள் கடந்த காலத்தில் நடந்த அந்த சம்பவங்களை வைத்து தங்கள் இருதயங்களில் அதை நினைத்து நினைத்து கவலைப்படுகிறார்கள், மன உளைச்சல் அடைகிறார்கள். ஐயோ, என் வாழ்க்கையில் இப்படி நடந்து விட்டதே, இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி கடந்த நாட்களில் நடந்த காரியங்கள், நான் எதிர்பார்த்த மார்க்கு பெறவில்லையே, நான் எதிர்பார்த்த அந்த கோலை நான் ரீச் பண்ண முடியவில்லையே என்று சொல்லி அதை நினைத்தே
வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் அப்படியே பின்தங்கி போகக்கூடிய விதத்தில் அப்படிப்பட்ட நிலையில் 30% பேர் மன உளைச்சலுக்குள்ளே இருக்கிறார்கள். மூன்றாவதாக 12% மக்கள் எப்படி இருக்கிறார்கள் சொன்னால், அவர்கள் மற்றவருடைய பழி சொற்கள், மற்றவருடைய குற்றச்சாட்டுகள், மற்றவர்கள் கொடுக்கிற அந்த வார்த்தைகள், அது நிமித்தம் வரக்கூடிய அந்த வேதனையை நினைத்து கொண்டு, அந்த பழி சொற்கள், குற்றங்கள், அந்த தண்டனைகளை, குற்ற விதிகளை நினைத்து கொண்டு, குற்றப்படுத்துகிற காரியங்களை நினைத்து கொண்டு 12% பேர் கவலைப்படுகிறார்கள். 10% பேர் தாழ்வு மனப்பான்மையோடு கூட தாங்கள் நினைத்த உயரம் இல்லை, தங்கள் நினைத்த கலரில் இல்லை, தங்களை நேசிக்க யாரும் இல்லை என்று சொல்லி தாழ்வு மனப்பான்மை கொண்டு, அதனாலே நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன் என்று எரிச்சல், கோபத்தை வெளிப்படுத்துவதாகவும், இந்த உலகத்தை எதிர்கொள்ள ஒரு பயந்த ஒரு நிலையையும் தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக இந்த 10% மக்களுடைய தாழ்வு மனப்பான்மையும் அவர்களுக்குள்ளாக ஒரு முன்னேற்றத்துக்கு நேராய் கொண்டு போகாமல் பல கவலைகளை, மன உளைச்சலை அவர்களுக்குள்ளே கொண்டு போகிறது. உலகிலே ஒரு 8% மக்கள் தான் உண்மையான ஆர்வத்தோடு கூட எதிர்காலத்தை தாங்கள் இதை பார்க்க வேண்டும், அதை பார்க்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு கூட எதிர்காலத்தை அவர்கள் நோக்குகிறார்கள் என்று சொல்லி, அவர்களுக்குள்ளாக அந்த உண்மையான ஒரு மன ரீதியில் எதிர்காலத்தை எப்படி நாம் சந்திக்க வேண்டுமோ அப்படி சந்திக்கலாம் என்று சொல்லி அப்படி எதிர்நோக்கிறவர்களாக இருக்கிறார்களாம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவப்பிள்ளைகளே, இதிலே நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? நடக்காத காரியங்களை, இதோ இதுவரைக்கும் எதிர்காலத்தில் வரப்போகிற காரியங்களை கற்பனையாக நினைத்து கவலைப்படுகிறோமா? நடந்த காரியங்களை குறித்து கவலைப்பட்டு மன உளைச்சலோடு இருக்கிறோமா? மற்றவர்கள் பேசின, குற்றப்படுத்தின அந்த காரியங்களை நினைத்து கவலைப்படுகிறோமா? தாழ்வு மனப்பான்மையோடு கூட நான் இந்த உலகத்தில் இப்படி பிறந்து விட்டேனே என்று சொல்லி கவலைப்படுகிறோமா? அல்லது உண்மையான மனநிலையோடு கூட இதோ உலகத்தை எதிர்கொள்ள நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தான் சொல்கிறார், கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. நம்முடைய கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நாம் போய் மாத்திரைகளை வாங்கும்போது அங்கே இந்த மாத்திரையில் தமிழில் என்ன பண்ணப்பட்டிருக்கும்? தானா ஆனா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். தமிழ்நாடு அரசு என்பதற்கு அடையாளமாய் அது எதற்கு அந்த மாத்திரை கொடுத்தாலும், தலைவலிக்கோ காய்ச்சலுக்கோ வேறு எதற்கு கொடுத்தாலும் நாம் அந்த மாத்திரையை என்ன பண்ணுவோம்? வாங்கி சாப்பிட்டு அது தானாகவே என்ன பண்ணிடும்? சுகமும் கிடைத்துவிடும். அதே போல் நம்முடைய ஆண்டவர் இயேசு மன ரீதியாக மன உளைச்சலோடு கூட வேதனையோடு கூட இருக்கக்கூடிய, ஒவ்வொரு கவலையும் கொண்டு வரக்கூடிய, ஒவ்வொரு மன உளைச்சலுக்கு காரணமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவரிடத்தில் நாம் அதை சொல்லும் பொழுது, அவரிடத்தில் அவர் உங்களை விசாரிக்கிறவானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி, இதோ விசாரிக்கிற ஆண்டவர் மேல் நம்முடைய மன உளைச்சலுக்கு காரணமான எல்லாவற்றையும் வைக்கும்போது ஆண்டவர் நம்மை அவர் சுகமாய் நடக்க பண்ணுகிறார். ஆகவே இந்த நாளில் இந்த கவலைக்கு, இந்த மன உளைச்சலுக்கு இதோ காரணமாக இருக்கிற காரியங்களை நாம் தாண்டி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளாய், ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை, 3 காரியத்தை சுருக்கமாய் உங்களோடு கூட பேச ஆசிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இந்த கவலை ஒரு மனிதனை மன அழுத்தத்துக்குள்ளே, இடிபாடுகளுக்குள்ளே அவனை கொண்டு போய் அவனை இருளிலே, அவனை தனிமையிலே தள்ளிவிடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகையால் இந்த மன உளைச்சலை ஒவ்வொருவரும் நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆகையால் இந்த காலவெளியில்
அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே அற்ப விசுவாசிகளே என்று சொல்கிறார். கவலைப்படுகிறவர்கள் அற்ப விசுவாசிகள். கவலை அது அந்த விசுவாசத்துக்கு எதிரான ஒன்றாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. நீங்களும் நானும் எந்த காலத்தில் இருந்தாலும் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரை நம்புகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் தம்முடைய சீடர்களை ஊழியத்துக்கு அனுப்பும்போது, இதோ ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கே பின்னாலே சொல்லுகிறார் 19ஆம் வசனத்தில், அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். நீங்கள் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அந்த நேரத்தில் பேச வேண்டியது உங்களுக்கு அருளப்படும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவர். அவர் நம்முடைய வாயில சொல் பிரவாருக்கு முன்பே அதை அறிந்திருக்கிற ஆண்டவர். ஆகையினால ஒவ்வொரு சூழ்நிலையை நினைத்து கவலைப்படாமல் அந்த நேரத்தில் எப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு அருளுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு எந்த அளவுக்கு நாம் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை சார்ந்து இருக்கிறோம். மார்த்தாள் மரியாள் இருந்த பெத்தானியாவை போகும்போதெல்லாம் ஆண்டவர் அந்த வீட்டுக்கு சென்றார். மார்த்தாளை பார்த்தால் அவருடைய செயல்பாடுகள் அது அவிசுவாசத்துக்கு அடையாளமாகவே வந்து கொண்டு இருக்கும். நீங்கள் லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வரை பார்க்கும்பொழுது, இயேசு வந்திருந்த போது அவருக்கு எண்ணத்தை கொடுக்கலாம், அவருக்கு எண்ணத்தை சமைக்கலாம் என்று சொல்லியே பற்பல காரியங்களால அங்கே மார்த்தாள் கவலைப்படுகிறாள். ஆனால் அவருடைய சகோதரி மரியாளோ ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து வசனத்தை கேட்கக்கூடிய ஒரு நல்ல பங்கை அவர் பெற்றுக்கொள்கிறாள். 39ஆம் வசனத்தில் அங்கே விசுவாசம் இல்லாமல் இருந்த கவலையினால் நிறைந்திருந்த மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்லுகிறாள். 39 வாசிங்க. அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து, ஆண்டவரே விட்டு வந்திருக்கிறார், இது குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும். அங்கே ஆண்டவரிடத்திலேயே தன் சகோதரியை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார் 41, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுவது மற்றவர்களை குற்றச்சாட்டுவதற்கு நேராய் போய்விடும். அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுவது நமக்குள்ளே வருத்தத்தை கொண்டு வந்து விடும். அது ஒருபோதும் விசுவாசத்துக்கு நேராய் நம்மை நடத்தாது. அங்கே மார்த்தாள் முழுவதும் அங்கே எந்த விதத்தில் விசுவாசம் அவளிடத்திலிருந்து வெளிப்படாமல் வருத்தமும் வேதனையும், அதனாலே அங்கே அவள் மன உளைச்சலைக்குள்ளாய் கடந்து போனதைத்தான் வேதம் அங்கே சொல்லுகிறது. இதே போல யோவான் 11ஆம் அதிகாரத்தில் அவருடைய சகோதரன் லாசரு
மரித்த போதும் ஆண்டவர் 23ஆம் வசனத்திலிருந்து அங்கே லாசரு மரித்த பிறகு 4 நாளைக்கு பிறகு ஊருக்கு வருகிறார். அப்பொழுது மார்த்தாளோடு ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகளை விசுவாசம் வைக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்த மார்த்தாள் அங்கே நடந்த காரியங்களை மட்டும் மனதில் வைத்து அவள் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறாள். வாசிங்க 23. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். மரித்து 4 நாள், லாசரு மரித்து 4 நாளைக்கு பிறகு ஆண்டவர் பெத்தானியா வந்திருக்கிறார். அவரை ஏற்கனவே கல்லறையில் வைத்தாகிவிட்டது. இப்பொழுது சொல்லுகிறார் மார்த்தாளை பார்த்து, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். உடனே மார்த்தாள் அங்கே என்ன பதில் சொல்ல பாருங்க. சரி, 2 பேரும் வாசிங்கடா, இன்னொருத்தர் வாசிங்க. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். இங்கே ஆண்டவர் உன்னுடைய சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று சொன்ன உடனே, ஆம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், உம்மாலே என் சகோதரனை உயிரோடு எழுப்ப முடியும் என்று சொல்லி ஒரு விசுவாச வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டிய மார்த்தாள், அவன் கடைசி நாளில் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று சொல்லி அங்கே அவள் அவ்விதமாக சொல்லுகிறாள். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று என்ன பண்ணுறாரு ஆண்டவர் கேட்குறாரு. அப்பவும் மார்த்தா என்ன சொல்கிறா பாருங்க. 27. அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாய் கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். அந்த நேரத்திலையும், ஆம், நான் இப்பொழுது என் சகோதரனை எழுப்ப நீர் போதுமானவர், அதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லாமல் அங்கே ஆண்டவரை குறித்து, நீர் தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறார். கல்லறைண்டே போய் ஆயிடுச்சு. கல்லறைண்டை போனோடனே 39ஆம் வசனத்துக்கு வாங்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். பாருங்க, மரித்தவருடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் இயேசுவை நோக்கி என்ன சொல்றா, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றார். அல்லேலூயா. இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்று சொல்லி இங்கேயும் அவிசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவப்பிள்ளைகளே, விசுவாசம் கிறிஸ்துவ வாழ்க்கையுடைய ஒரு உயிர் நாடி. ஆண்டவர் சொல்கிறார் 40ஆம் வசனத்தில், இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்லி அவருடைய அவிசுவாசத்தை ஆண்டவர் கடிந்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கவலைங்கிற அந்த மன உளைச்சலை மேற்கொள்ள ஆண்டவர் மேலே ஒரு உறுதியான விசுவாசம் வைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். செடிக்கு தண்ணீர் எப்படி அவசியமோ அதே போல் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து செல்ல விசுவாசம் அவ்வளவு அவசியமாய் இருக்கிறது. சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையின் எத்தனையோ சவால்களை சந்தித்தவன். 23ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன், நான் குறைவிட மாட்டேன். அவர் என் மேய்ப்பராயிருக்கிறார். அவர் மேய்ப்பராக இருக்க அப்படின்னால அவர் என்னை பசும்புல் மடியில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர் நடத்துவார். ஏன், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர் என்னோடு கூட இருப்பார். அவர் கோல் கை தடியும் என்னை தேற்றும். நான் இதோ ஜீவனுள்ள தேவனுடைய நன்மை கிருபையும் என்னை தொடரக்கூடிய விதத்தில் நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் ஜீவன் நாளெல்லாம் நன்மை கிருபையை தொடரக்கூடிய விதத்தில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி விசுவாசமாய்
அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலையும் சொல்ல வேண்டும். வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்தது. 50% இன்பம்னா 50% துன்பம் வந்து கொண்டு தான் இருக்கும். அது ஏழையானாலும் பணக்காரனானாலும் உயர்ந்தவனானாலும் தாழ்ந்தவனானாலும் யாராய் எப்படியாய் இருந்தாலும் வாழ்க்கை அது மேடு பள்ளம் நிறைந்தது. அதான் பாடுகிறோம், வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே என்று சொல்லி பாடுகிறோமே. ஆகினாலே இந்த வாழ்க்கையில் நாம் இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசம் நம்மை அந்த மன உளைச்சல்களை மேற்கொள்ளக்கூடிய, கவலைகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த தைரியத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்கள் மன உளைச்சலுக்கு காரணமாக இருக்கிற உங்கள் வீட்டில் நடந்த எந்த ஒரு காரியமானாலும், உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நடந்த எந்த சம்பவமாய் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவற்றை அதை ஒப்பு கொடுத்து விசுவாசமாய் வைக்கும்போது கர்த்தர் அதை எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ரெண்டாவதாக நாம் 6ஆம் அதிகாரம் மத்தேயு 33 வாசிக்கும்போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கவலை என்கிற அந்த இருளை, அந்த மன உளைச்சலை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையான இந்த ப்ரையாரிட்டியை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானவர் ஆண்டவர். அவர்தான் நாம் நம்முடைய முதன்மையானவர் என்பதை மறந்து போகக்கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். நம்முடைய வாழ்க்கையின் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ரையாரிட்டி இயேசுதான் என்று சொல்லி அவருக்கு முன்னுரிமை நாம் கொடுக்க வேண்டும். அவருக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். ஒரு சிறு எறும்பை மகா ஞானமானவைகள் 4 உண்டு என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். அந்த எறும்புகள் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய விதத்தில் ஆண்டவர் அவைகளுக்கு மகா ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஞானம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதனால அவருக்கு பயப்படுற பயம், அவருக்கு முதலாவது தேடுவது நம்முடைய ஞானமாக இருக்கிறது. இயேசுவே நம்முடைய ஞானமும் அறிவும் மீட்பும் புத்தியுமாய் அவர் இருக்கிறபடினால அவரை நம்முடைய வாழ்க்கையின் முதன்மையான ப்ரையாரிட்டியாக, முன்னுரிமையாக நாம் வைக்க வேண்டும். அதனால தான் அங்கே பாருங்கள், ஆண்டவர் அங்கே காகங்களை பாருங்கள், அந்த காட்டு புஷ்பங்களை பாருங்கள், பறவைகளை பாருங்கள், அவைகளெல்லாம் நான் போஷிக்கிறேனே. 26ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று சொல்லி அங்கே ஆண்டவர் பட்சிகளை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல காட்டு புஷ்பங்களை பற்றி சொல்கிறார். பாருங்க அடுத்த வசனத்தில், காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. அவைகளை போய் ஒன்றை போல உடுத்தினல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே காட்டு புஷ்பங்களை அவர் உதாரணமாக காட்டுகிறார், பறவைகளை உதாரணமாக காட்டுகிறார். அவைகளை நான் நடத்துகிறேனே, அவைகளை நான் உடுத்துகிறேனே, உங்களை நான் நடத்தாமல் இருப்பேனா? நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அருமையான தேவப்பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரை நம்முடைய முதன்மையான ப்ரையாரிட்டியாக கொள்ள வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் எவ்வளோ தூரம் ஆண்டவரை முன்னிறுத்துகிறோம்? நாம் நம்முடைய ஆண்டவரை முன்னிறுத்துகிறோமா? அநேக நேரத்தில் நம்முடைய சரீரத்தை
பிலிப்பியரில் வாசிக்கிறோமே, அவருடைய வயிறே அவர்களுக்கு தேவன் என்று சொல்லப்பட்டது போல, அநேகருக்கு காசு சம்பாதிப்பதே அவர்களுக்கு தேவன், இதோ பல இடங்களை வாங்கி போடுவதே அவருடைய முக்கிய ப்ரையாரிட்டி என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற அநேகரை பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய ப்ரையாரிட்டி எப்பொழுதும் ஆண்டவரை முதன்மையாக வைக்க வேண்டும். கடைசியாக நாம் கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால், 6ஆம் அதிகாரம் மத்தேயு 29ஆம் வசனம் 32ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கிறோம். உங்களுக்கு சொல்லுகிறேன், இவையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு எது வேண்டியது என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். ஆகையினால மூன்றாவது, நாம் இந்த மன உளைச்சலை மேற்கொள்ள, இந்த கவலையை மேற்கொள்ள, நாம் ஆண்டவரோடு கூட நம்முடைய உறவை எப்பொழுது பாதிக்காமல் சரியாய் நாம் வைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு கூட நம்முடைய உறவை நாம் எந்த விதத்திலும் இந்த உலகம் பாதிக்காதபடி நாம் சரியாய் வைத்து கொள்ள வேண்டும். கடந்த 6 மாதங்கள் என் தேவன் என்னை எப்படி நடத்தினார், என் தேவன் எனக்கு என்னென்ன காரியங்களில் எப்படி எனக்கு உதவி செய்தார், எப்படியெல்லாம் அவரை கூப்பிடும்போது அவர் என்னோடு இருந்து என்னை நடத்தினார், அந்த தேவன்தான் இன்றைக்கும் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கடந்த நாட்களில் நடத்தினவர், என் குடும்பத்தை நடத்தினவர், என் தொழிலை நடத்தினவர், என்னுடைய வேலையை நடத்தினவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை இந்த மாதத்திலும் நடத்துவார். ஆகையினால அவரோடு கூட இருக்கிற உறவை நான் பாதிக்காமல், அவரோடு கூட உறவை நான் தவறாமல் பின்பற்றி நடப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். சங்கீதங்களில் சில சங்கீதங்களை வாசிக்கும்பொழுது அங்கே சேலா சேலா அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். சேலா என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும் போது என்ன அர்த்தம்? வாசிக்கிறதை நாம் நிறுத்தி யோசித்து பார்த்து என்ன வாசித்தோமோ அதை சிந்தித்து பார்த்து தொடர்ந்து நாம் அடுத்த காரியங்களை வாசிக்க வேண்டும் என்பதற்காக அந்த சங்கீதங்களின் பாடல்களில் ஆங்காங்கே அந்த சேலா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நீங்களும் நானும் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய உறவை, தேவனோடு கூட இருக்கிற உறவை எந்த உலகத்தின் காரியமும் பாதிக்காதபடி இந்த சேலா நம்மை யோசித்து பார்ப்பது, நம்மை சிந்தித்து பார்ப்பது, நம்மை நினைத்து பார்த்து நாம் ஆண்டவருடைய நாம் சேரும் பொழுது தேவன் நம்முடைய இதோ எல்லா கவலைகளையும் நம்மை விட்டு எடுத்து போடுவார். வேதனை உண்டாக்கும் வழி நம்மிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் ஆண்டவரே நடத்தும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை நடத்துவார். கடந்த காலங்களில் நம்மை நடத்தினவர் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் நம்மை நடத்துவார். பூமியில் உள்ளவர்கள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மேலான ஆண்டவர் மேலே விசுவாசமாய் இருங்கள். மேலான ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையில் முதன்மையாய் வையுங்கள். மேலான ஆண்டவரோடு உங்கள் உறவை பாதிக்காமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தும் பொழுது அந்த கவலைங்கிற மன உளைச்சலிலிருந்து நாம் விடுபட்டு பூமியில் உள்ளவர்களை அல்ல, மேலான இந்த விசுவாசத்தை, இந்த தேவனை, இதோ அவருடைய உறவை நாம் பற்றி பிடிக்கும்போது நம்முடைய குடும்பமும் நம்முடைய சபையும் சமுதாயமும் எல்லாம் ஆண்டவருக்கு மகிமையாய் நாம் வாழ்ந்து சுகித்திருப்புக்கு நேராய் நம்மை நடத்தும் என்பதில் சந்தேகமில்லை. தலை வணங்குவோமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறவர். அவர் ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆம், அவைகளை நான் போஷிக்கிறேனே, உங்களை நான் போஷியாமல் இருப்பேனோ என்று சொன்னவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அந்த ஆண்டுடைய கரத்திலே நம்மை அப்படியே ஒப்பு கொடுப்போமா? நாம் பாடின அந்த பாடலில் அந்த ஒரு சரணத்தை பாடுவோம்.
என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும் என்கிற அந்த பாடலில் அந்த ஒரு சரணத்தை அடுத்த சரணத்தை போடுங்க. 2வது சரணத்தை நாம் பாடுவோம். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மால் அன்றி அது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றால் என்னையும் குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. ஆகையினாலே நான் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை, மன உளைச்சலோடு இருக்க வேண்டிய அவசியமில்லை. தேவனுடைய பிள்ளைகள் சரீரத்தையும் மனதையும் கண்ட்ரோலாய் நடத்த ஆண்டவர் கிருபை செய்வார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி அப்படியே இந்த பாடல்களோடு சேர்ந்து நாம் அப்படியே பாடுவோமா? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். அன்பின் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். கவலைப்படுவதனால் எவன் தன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியும்? ஆண்டவரே, எங்கள் மன உளைச்சலுக்கு காரணமாக இருக்கிற காரியங்களை நாங்கள் மேற்கொள்ள உம்மீது ஒரு முழுமையான விசுவாசத்தை எல்லா காலத்திலும் வைக்க உதவி செய்யும். ஆண்டவரே, கவலைங்கிற அந்த இருளை எங்களை விட்டு விரட்ட உம்மை எங்கள் முதல் முக்கியமான ப்ரையாரிட்டியாக எங்கள் வாழ்க்கையில் வைக்க நீர் உதவி செய்யும். உம்மோடு உள்ள உறவை பாதிக்க எதுவும் இந்த உலகத்தில் இடம் கொடுக்காமல் உம்மோடு உறவில் வளர்ந்து செல்ல இப்படிப்பட்ட மேலானவைகளை நாங்கள் ஆண்டவரே நாடி தேடி பெற்றுக்கொண்டு மேன்மையடைய எங்களுக்கு கிருபை தார். வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட நன்மைகளை செய்து நாமத்தை மையப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.